இது நம்ம பாலிசி ஹப். நான் வளஞ்சு உலக நாடுகள் பலவுமே வந்து இன்னைக்கு போர் பதற்றத்தில் இருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேலுக்கு நடக்கிற பிரச்சனை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈரான் அவங்களுடைய அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதன் வழியாக தான் நிறைய ட்ரேட் அப்படின்றது இங்கே நடக்கும். க்ரூட் ஆயிலாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா முக்கியமான நம்மளுடைய எல்என்ஜி, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், இது எல்லாமே வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் அதிகமான இது வந்து இந்த பக்கம் இம்போர்ட் பண்ணி வருது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கிற ஒரு பாசேஜ் தான் அது. ஸோ அதை வந்து ஈரான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க. இதனால நம்ம வீட்டில் அந்த சமையலுக்காக யூஸ் பண்ணுற சிலிண்டர் எல்பிஜி இதில் வந்து அதிக அளவில் வந்து நமக்கு யூசேஜ் இல்லாமல் அதனுடைய நம்பர் கவுண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்கும், தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி பெட்ரோல் டீசலுடைய விலையும் வந்து ஏறப்போகுது. அதனால நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், 2 நாளாக வந்து எத்தனை பேர் வந்து பெட்ரோல் பங்கை நோக்கி போகிறாங்க. பெரிய பெரிய கேன்ஸில் வந்து பெட்ரோலை பிடிச்சிட்டு வராங்க. அதை வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக பெரிய ஒரு கியூ நிற்கிறத நம்ம பார்க்குறோம். நான் தற்போது பெட்ரோல் டீசலில் எந்த ஒரு விஷயமும் நம்ம அஞ்சுறதுக்கான நிலை வந்து இங்கே கிடையாது அப்படின்றத வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம பதற்றத்தில் தான் பலரும் இந்த மாதிரியான நியூஸஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஸோ பெட்ரோல் டீசலில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் எல்பிஜியில் இருக்க பிரச்சனைகளை வந்து நாங்கள் சரி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் தற்போது நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்தியா என்ன ஒரு பெரிய ஸ்டாண்டை எடுத்து வச்சிருக்கு இந்த எல்பிஜி விவகாரத்தில், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல இந்தியா பண்ண அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம். இந்தியா தன்னோட 50 to 60% ஆஃப் எல்பிஜி கன்சம்ஷன் அப்படின்றது, அதாவது நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறது அதிகமாக நம்ம வந்து கல்ஃப் ரீஜன்லேருந்து தான் வாங்குறோம். நம்ம இந்தியாவுடைய அந்த எல்பிஜி கன்சம்ஷனுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 240 டேங்கர்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கு. அதில் வந்து பிளாக் ஆகிருக்கு அந்த ட்ரம் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பதற்றமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்க அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய சிப்ஸ் எல்லாமே அங்கே வந்து ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வந்து வெளியில் கொண்டு வர வரைக்கும், இல்லைன்னா அடுத்த பண்ண போகிற இம்போர்ட்டை வேறு ஒரு விதத்தில் பண்ணலை அப்படின்னா நமக்கு தேவையான அந்த க்ரூட் ஆயில், எல்என்ஜி இது எல்லாமே வந்து தட்டுப்பாடு ஏற்படும். ஸோ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக வராததை மட்டும்தான் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியும். ஆனால் அதை வச்சு வந்து இந்தியா அப்படின்ற ஹோல் இதை நம்ம இது பண்ண முடியாது அப்படின்றதுனால ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. நம்ம டே டு டே லைஃபுக்கு என்ன இது பண்ண போகிறோம். நான் இதில் பார்க்குறோம், நம்ம வந்து இண்டக்ஷன் உடைய இதை சொல்கிறாங்க. ஆக்சுவலி எல்பிஜியை விட இண்டக்ஷன் பல விதத்தில் பார்க்கும்போது இட்ஸ் அ வே கன்சியூமபிள் அண்ட் ரேட் விதமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து எனர்ஜியாக இருக்கட்டும், இதில் எல்லாமே வந்து பெட்டர், இதை விட அதுதான் அப்படின்றது தான். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து விறகடுப்பில் வந்து சமைக்கலாம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை வந்து பல கட்சியினர் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும். 50 to 60% ஆஃப் எல்பிஜியை வந்து இந்தியா கல்ஃப் ரீஜன்லேருந்து தான் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி வாங்குகிறோம். அண்ட் முக்கியமாக அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து பிளாக் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த இடத்துல இந்தியாவுடைய 240 டேங்கர்ஸ் வந்து ஸ்டக் ஆகிருக்கு. அந்த இடத்துல தெர்மாயிலில் ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை வந்து இந்தியா எப்படி வெளிக்கொண்டு வரப்போகுது, ஸோ அதுக்கப்புறமா நம்ம எல்பிஜி தட்டுப்பாடை வந்து எப்படி சரி பண்ண போகிறாங்க, ரியலி இங்கே எல்பிஜி தட்டுப்பாடு இருக்குதா, நம்ம பயப்படுற அளவுக்கு இந்த சிச்சுவேஷன் போயிருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கொண்டு வர முடியாது அப்படின்றதுனால தே ரோட்டட் அனதர் வே. அவங்க 70% ஆஃப் அந்த எல்பிஜியை வந்து இந்தியா இன்னொரு வழியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இல்லாமல் வேறு வழியாக இந்தியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்தியாவோட 60% ஆஃப் எல்பிஜி கன்சம்ஷன் அப்படின்றது இம்போர்ட் வழியாக தான் நம்ம இது பண்ணுறோம். அந்த இம்போர்ட் பண்ணுறதுல 90% வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வருது அப்படின்றதான் இங்கே சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. இந்தியா தங்களோட எல்என்ஜி, அதாவது லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை எந்தெந்த கண்ட்ரீஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நைஜீரியாவிலேருந்து நம்ம 6.6%, அங்கோலாவிலேருந்து 7.3%, ஒமான்லேருந்து 7.7%, யூஎஸ்லேருந்து 10.5%, யூஏஇலேருந்து 15.5%, அதர்ஸ்லேருந்து 7.2%. இதில் முக்கியமாக கத்தரில் இருந்தால் நம்ம இந்தியா வந்து கிட்டத்தட்ட 47.3% வந்து நம்ம எல்என்ஜியோட கன்சம்ஷன் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த நேரத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த 60% இந்தியாவுடைய விஷயம் வந்து ஹார்மஸ் வழியாக வருது, மற்ற நாடுகள்லேருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது குளோபலி வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக 20% ஆஃப் த திங் தான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக குளோபலி வருது. மற்றது வேறு இடங்கள்லேருந்து வருது. இப்போ யூஏஇலேருந்து வரும்போது அவங்களுக்கான வேறு இடங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஆனால் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் அதிக பர்சன்டேஜ் வந்து அங்கேருந்து வரதுனால தான் சில சிக்கல்கள் வந்து இருக்குது. இந்த நேரத்தில் ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வந்து ஓப்பன் பண்ணி விடாமல் இந்த மாதிரி ஸ்டக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து தகர்ப்போம், அந்த இடத்து மேலேயும் வந்து நாங்கள் வார் தொடுப்போம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை பலரும் வந்து முன் வச்சுருந்தாங்க. ட்ரம்ப் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க 22% we will like blast it out அப்படின்ற மாதிரி அவரும் இந்த மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுருந்தாங்க. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் சிச்சுவேஷனாக அது வந்து வேர்ஸ் பண்ணும் அப்படின்னு தான் சொல்லணும்.
இந்த நேரத்துல இந்தியா 3 மெம்பர் கமிட்டிய வச்சு இந்த எல்பிஜி வந்து ரிவ்யூ பண்றாங்க. அதாவது இந்த எல்பிஜியோட நீட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றது ஹோட்டல்ஸ், அப்புறமா ரெஸ்டாரண்ட் அண்ட் கமர்ஷியல் யூசர்ஸ்க்கான நீட் என்ன அப்படின்றத இந்தியா 3 மெம்பர் கமிட்டிய வச்சு அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு நாள் க்ரூட் ஆயிலுடைய கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 5.5 to 5.8 மில்லியன் பேரல் பர் டே இருக்குது. இது கிட்டத்தட்ட எவ்வளோ கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 85 to 88% வந்து இந்தியாவுக்குரிய நீடு இருக்குது. அதே நேரத்தில் இந்தியா எவ்வளோ இம்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டெய்லி இம்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 4.7 to 5.1 மில்லியன் பேரல் பர் டே. ஸோ இதுதான் இந்தியாவோட கன்சம்ஷனும் இந்தியாவோட இம்போர்ட்டுமாக ஒன் டேல இருக்குது. ஸோ இதில் இவ்வளோ நாள் மிடில் ஈஸ்ட்லேருந்து வர்ற அந்த 45 to 55% நார்மலி வர அது இதில் வந்து இப்போ ஹார்மஸ் வழியாக நம்ம எவ்வளோ எடுத்துகிட்டு வர முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்மஸில் கொண்டு வர வந்து பார்த்து அது ஸ்டக் ஆனது கிட்டத்தட்ட 30%. ஸோ அதில் இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா 70% இந்தியா ஸ்ட்ரைட்டா ஹார்மஸ் வழியாக இல்லாமல் as I told earlier அவங்க அந்த 70% இன்னொரு வழியாக ரூட்டட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த நேரத்தில் இங்கே இருக்க சில அலிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா இந்தியா இங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸே இருக்கட்டும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாமே எல்பிஜியோட ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்திய அதிகாரப்பூர்வமாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா முக்கியமாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது வந்து இந்த எசென்ஷியல் நான் டொமஸ்டிக்கல் செக்டார்ஸ் தான். அதாவது ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இதில் எல்லாமே வந்து கண்டினியூஸ் சப்ளை போயிட்டு இருக்கு அப்படின்றதும் இன்னும் இருக்கா அப்படின்றத பற்றி நாங்கள் அதிகமாக ப்ரையாரிட்டைஸ் அவங்கள தான் நாங்கள் பண்ணுறோம், அதை நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த மாதிரியான வதந்திகள் வந்துட்டு இருக்கு, அதை யாரும் நம்ப வேண்டாம். ஸோ வி ஆர் ஆன் ட்ராக், நாங்கள் அதை கண்காணிச்சு தான் இருக்கோம் அப்படின்றத இந்தியா அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. இந்தியா கிட்டத்தட்ட க்ரூட் ஆயிலை 40 கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட க்ரூட் ஆயிலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஒரு நாளுக்கு நம்மளோட யூசேஜஸ் எல்பிஜி பார்த்தோம்னா 86,000 டன் வந்து பர் டே நமக்கு எல்பிஜியோட யூசேஜ் இருக்குது. இதுவே மந்த்லி பார்த்தோம்னா 24 lakhs இருக்குது. இந்தியா வந்து ஜனவரி மாதம் 2026 தான் அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம இந்த எல்பிஜிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் நம்ம கிட்டத்தட்ட 3 lakhs above வந்து நம்ம அவங்க கிட்டேருந்து வாங்கினோம். ஆனால் இப்போது இந்த மந்தோட எண்டில் அமெரிக்கா கிட்ட நம்ம போட்ட டீலில் நமக்கு வந்து 10 லட்சம் எல்பிஜி வந்து நமக்கு அமெரிக்கா கிட்டேருந்து வந்து 10 லட்சம் டன் எல்பிஜி வந்து நமக்கு அமெரிக்கா கிட்டேருந்து நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தோம்னா இந்தியா நம்மளுடைய இதுலேருந்து நம்ம 34,000 டன் வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேவைக்கான இதை வந்து ஒவ்வொரு சோர்ஸ்லேருந்து நம்ம பண்ணுறோம். இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா 25% வந்து ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னும் 10 நாளில் கண்கூடாக நம்ம இதனுடைய ரிசல்ட்டை வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு இந்தியா இன்னும் அதிகமாக வந்து அதனுடைய அதாவது யூசேஜ் அப்படின்றதும் அதனுடைய தேவைக்கு ஏற்ப அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு விஷயத்தையும் வந்து இந்தியா எந்தெந்த இடத்துலேருந்து இது வருதோ இந்தியாவுக்குள்ளே ஸோ அவங்களுக்கு வந்து அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து இந்தியா கொடுத்துருக்காங்க. உலகத்தில் பல போர்களை தடுத்து நிறுத்தி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்க ட்ரம்ப் அவர்களுக்கு அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை வல்லுநர் டக்ளஸ் அவர்கள் ஒரு ஃபேமஸான ஷோ, அதாவது பிரபலமான ஒரு அமெரிக்கன் ஷோவாக இருக்கும் டக்கர் கார்ல்சன், அங்கே பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்தியா பல விதத்தில் பல செக்டாரில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை நினச்சி கோவப்படவோ அந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணி இங்கே நடந்துட்டு இருக்க அந்த போர் நிலவரம் அப்படின்றத சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு மோடி அவர்களை மத்தியஸ்தம் பண்ண வந்து அழைக்கணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய வெளியுறவு கொள்கை வல்லுநர் வந்து ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இந்த விஷயம்லாம் இப்படி இருக்க இந்தியா ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த எல்பிஜி தட்டுப்பாடாக இருக்குது, இந்தியா என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கவங்களே ஸ்டாண்ட் பை பண்ணாமல் நம்ம பிரச்சனை கிடையாது, ஈரானும் அவங்களுக்கு இடையில நடக்கிற அந்த மிடில் ஈஸ்ட் நடக்கிற அந்த ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலையில இந்தியாவும் வந்து இது பண்ணப்படுது அப்படின்றப்ப நம்ம ஸ்டாண்ட் பை பண்ணி நம்ம எப்படியாவது இங்கே கொண்டு வர பார்க்கணும். ஒருத்தர் ஸ்டாண்ட் பை பண்ண வேண்டிய டைமாக இருக்கும்போது இந்தியாவில இருந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக பேசிட்டு இருந்தவங்க இப்போ அதில் பரபரப்பான ஒரு விஷயத்த இந்தியா வந்து பண்ணியிருக்கு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி ஸ்ட்ரைட்டா ஹார்மஸ் வழியாக இந்தியாவுடைய 2 கப்பல்களை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. அந்த 2 கப்பல்கள் பார்த்தோம் அப்படின்னா புஷ்பேக், பரிமல், இந்த 2 கப்பல்களையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல வந்து இது பண்ணி அதாவது ஸ்டாப் பண்ணி வச்ச கப்பலை இந்தியா முதலா வந்து வெளியில எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்ற தகவல் வந்ததா இருக்கு. ஜெய்சங்கர் அவர்கள் ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர்கிட்ட நெகோசியேட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து பண்ணி முடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதே நேரத்தில் சைனாக்கும் பெங்களாதேஷுக்குமான அந்த அனுமதியும் வந்து கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வந்து வெளியா இருக்கு. ஆனால் இந்தியாவுடைய இந்த 2 கப்பலும் வந்து நம்ம வெளியில எடுத்துட்டோம், கொண்டு வந்துட்டோம் அப்படின்றத வந்து இந்தியா ஒரு பெரிய சாதனை இந்த நேரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. வேற எந்த கண்ட்ரீஸும் இது பண்ணல அப்படின்ற நிலையில இந்தியா வந்து பண்ணியிருக்கு. ஸோ இதற்கு முழுக்க நம்மளுடைய இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடைய நெகோசியேஷன் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. நன்றி.